ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய அழகு ஆரோக்கியம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது தலையில் வரக்கூடிய பொடுகு. ஆண்களுக்காகட்டும் பெண்களாகட்டும் எல்லாருக்கும் பொடுகு வருதுங்க. அந்த பொடுகு வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, தினந்தோறும் தலையில் தண்ணி ஊற்றாமல் தலைக்கு குளிக்காமல் வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை குளிக்கும் பொழுது உடல் சூட்டுனால் பொடுகு வருது. ஒருத்தங்க சீவக்கூடிய சீப்பு அதுலேயே எல்லாரும் சீவுறதுனாலையும் இந்த மாதிரி வரலாம். தலைக்கு சீவக்கூடிய சீப்பு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. அது கூடவே இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மருந்தை நீங்கள் தலையில் தடவுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை கண்டிப்பாக தீர்ந்துடுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, நாட்டு மருந்து கடைகளில் பொடுதலை பொடி அப்படின்னு கிடைக்குங்க. பொடுதலை பொடி, அந்த பொடியை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2-3 நாள் பார்த்திங்கன்னா அந்த பொடியை சீயக்காய் தலையில் தேய்ச்சி குளிப்போம் பாருங்கள். அதே மாதிரி அந்த பொடியை நீங்கள் தலையில் தேய்ச்சி அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்போ எது நீங்கள் உபயோகிப்பீங்களோ அதை போட்டு நீங்கள் குளிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து குளிச்சுக்கிட்டே வாங்களேன். ஒரு மாதம் தாங்க, 1.5 மாதம் தான். அதுக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய பொடுகு அத்தனையும் உதிர்ந்து கொட்டிடுங்க. அதனால் தலைமுடி கொட்டிடும் அப்படின்னு பயம்லாம் வேணாம். ஒரு முடி கூட கொட்டாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய தலைமுடி அப்படியே இருக்கும். பயம் இல்லாமல் பக்க விளைவுகள் எதுவுமே இல்லாத அருமையான ரெமெடி கொடுத்துருக்கேங்க. ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.